படம் வந்து ஒரு சமூகத்துக்கு நல்ல ஒரு விஷயத்த செய்யக்கூடிய படம். இத வந்து நான் நின்னு பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த இந்த முயற்சி இன்னைக்கு வெற்றி அப்படின்ற ஒரு புள்ளியில வந்து நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். போன ஃபங்ஷன்லயே விட்டுட்டேன் சத்யராஜ் அவர்கள பத்தி பேசுறதுக்கு. அவர் வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான எடிட்டர். முதல்ல படத்த அவரு கட் பண்ணி பார்த்தபோது அவரோட ஸ்டுடியோல தான் பார்த்தோம். அவரோட எடிட் ஸ்வீட்ல தான். ஆம். அண்ட் அவ்வளோ நெறைய நல்ல படங்களும் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியா இன்னும் வந்து ஒரு கல்ட் ஃபிலிம்ஸ் நெறையா பண்ணிட்டுருக்காரு. ஸோ, அதில மயிலாடும் கண்டிப்பா ஒரு மைல்கல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன் அவர பொறுத்தவரைக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹேட் ஃபன் வொர்க்கிங் வித் சத்யராஜ். இன்ஃபேக்ட் எனக்கு மியூசிக்கலா சில இன்புட்லாம் குடுத்தாரு. இந்த மாரி படத்தில நாங்க மியூசிக் முடிச்சுட்டு பார்க்கும்பொழுது, இந்த இடத்துல இப்படி இருந்தா நல்லாயிருக்கும். அப்படின்ற மாரி எடிட்டர்ஸ் பொதுவாவே அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பரா இருக்கும். அண்ட் எடிட் டேபிள்ல சம்டைம்ஸ் வென் ஸ்டோரீஸ் ஹேப்பன் அ அவங்களால அந்த ஒரு விஷயத்த வந்து பல்ஸ் புடிச்சு பாத்துற முடியும். ஸோ மயிலாடுல வந்து டைட்டில் மியூசிக் வந்து நான் வேற மாரி பண்ணியிருந்தேன் முதல்ல. அத வந்து அவர் தான் வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஐடியா குடுத்து, அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஐடியா மாறி இந்த மாரி பண்ணோம். அம் ஒன்ஸ் அகெயின் இந்த மாரி படங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் நாங்க எவ்வளோ உழைச்சாலும், எவ்வளோ அ வேலை பண்ணாலும் எல்லாத்துக்கும் மேல நீங்க குடுக்கறது தான் பாஸ் எங்களுக்கு. இந்த தேங்க்ஸ் மீட் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் தந்து இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த மாதிரி ஒரு ஹீரோவை சத்தியமாக நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த நடிகர், மனிதநேயம் உள்ள மனிதாபிமானம் உள்ள ஒரு அற்புதமான நடிகர் அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் ராஜமுருகன் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்னதாக இந்த படத்தை பற்றி பேசிய அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர். மனிதநேயம் வெறும் வார்த்தைகளில் மட்டும் அல்ல, அது உள்ளத்தில் இருக்கணும். அந்த நல்ல உள்ளத்தோடு பேசிய அருமை நண்பர் ஷாண்டோல்டன் அவர்களுக்கும் எடிட்டர் சத்யராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியல் நண்பர்கள், இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல படம், சிறந்த படம் அப்படின்னு கொண்டு போயிட்டு இன்று வரை சேர்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த படத்தில் வெளியிட்ட அனைத்து விநியோகஸ்தர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எனக்கு துணையாக இருந்த அண்ணன் ஜேம்ஸ் கோபால் அவர்களுக்கும் மற்றும் நாராயணசாமி அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பார்த்ததுலேருந்து நான் வந்து பொதுவாக ப்ரமோஷனுக்கே போகமாட்டேன். நான் இன்டர்வியூஸ்க்கு போகமாட்டேன். நான் அடிப்படையிலே ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்ததுனால, அந்த விஷயங்களில் எனக்கு அதிக ஆர்வம் கிடையாது. பட் இப்போ வந்து அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. நம்ம எப்படி வந்து ஒரு ஃபிலிமுக்கு வந்து ஒர்க் பண்ணுறோமோ, அதே ஒர்க்கை அதே ஸ்க்ரீன் ப்ளேவை ப்ரமோஷனுக்கும் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கி உருவாயிருக்கு. ஸோ அது வந்து நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் தாண்டி அதை வந்து நம்ம இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குங்கிறத நம்மளும் கருத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு தீவிரமான வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிருக்கு. நம்ம எதை பற்றி படத்தில் பேசினாலும் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல உறுதுணையாக இருக்கிறது ஊடகங்களாகிய நீங்கள் தான். ஸோ அதனால் உங்களுடைய பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சு, பாசிட்டிவான வார்த்தைகள் அது எப்போவுமே என் கூடவே இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு ரொம்ப நன்றி. மயிலாடுதுறைக்கு கிடைத்த அத்தனை வார்த்தைகளுக்கும் என்னுடைய சார்பாகவும், இந்த படைப்பின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படைப்பில் எப்போவுமே கூடவே இருந்த ஜேம்ஸ் சாரு, சந்தோஷ் சாரு, அப்புறம் இந்த படம் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்த இரா சரவணன் உட்பட அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பத்திரிகையாளர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். இந்த மீட்டில் வந்து நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை பாராட்டினதுக்கு, என் நடிப்பை எல்லாருமே பாராட்டுறாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட நடிப்பு, சைத்ரா ஹீரோயின் நடிப்பு, அதுக்கப்புறம் அது குரு சோமசுந்தரம், அதில் வர்ற இன்னொரு நிறைய கேரக்டர்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே பாராட்டினீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நடிகராக நம்ம வந்து ஒரு என்னை அழகாக வேறு ஒரு இதாக என்னை மாற்றியிருக்காரு டைரக்டர் ராஜமுருகன் அப்படின்னும்போது சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த படம் எப்படி போகிறது அப்படின்றது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ ஒரு வார்த்தைகள் சொல்கிறது வந்து
ராஜமுருகன் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் இப்படி ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இது வெற்றி சார் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கன்னு சொல்கிற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அவர்கிட்ட பாராட்டணும். என்றைக்கும் வந்து நான் ஏன் இறங்கி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லா ஊருக்கும் போனேன்னா, ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல ப்ரொடியூசரும் தோத்துடக்கூடாது என்றைக்கும். அது அவங்க என்றைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க கொஞ்சம், என்னடா அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ எனக்கு தைரியம் இருந்தது, கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை இன்னும் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ட்டு. அது சனிக்கிழமையும், ஏன்னா ஒரு நல்ல படங்கள் ஸ்லோவாக அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறோம். ஒரு நல்ல படங்கள், ஒரு நல்ல சினிமா வந்து எப்போதும் ஒரு நேரம் அதுக்கான கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ எடுத்த உடனே உங்களுக்கு அப்படின்ற ஆயிடாது, அது கொஞ்சமாக தான் போகும். அது மவுத் பப்ளிசிட்டி எல்லாம் நீங்கள் கொடுத்த இதுவும் சரி, பார்த்தவங்க போய் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து இந்த படத்தில் நடந்தது. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன் கரெக்டாக ஃபுல்லாகும் அப்படின்னு. நான் அவங்ககிட்ட நம்பிக்கை, வெள்ளிக்கிழமை ஸ்லோவாக இருந்தது, சனிக்கிழமை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு. சனி ஞாயிறு போயிடுச்சு. இப்போ அடுத்த வாரமும் இந்த படம் மயிலாடு வந்து எல்லா தேட்டர்களையும் தொடருது. ஒரு 250 தேட்ரு அப்படியே இருக்குது. ஸோ அடுத்த வாரமும் போகும். ஏன்னா இதை நான் அயோத்தியிலே பார்த்துட்டேன். எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா தைரியம், அயோத்தியில் ஃபஸ்ட் வீக்லாம் அவ்வளோ இது போல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அது 2வது வாரம் 3வது வாரம் தான் அதோட கலெக்ஷனை எடுத்தது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எடுக்கும்ன்ற நம்பிக்கை மக்கள் மேலே வச்சுருக்கோம், எடுக்கும். அது இன்னும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து அடுத்து அது போய் சேர்கிற இடத்துல போய் சேர்ந்துடும். பாலுமேந்திர சார் இருந்த வரைக்கும் நாங்கள் அந்த சீனனெல்லாம் அவர்கிட்ட உதவியாளராக இருந்து வாழ்வியல் கதைகள் படுத்து நாங்களாம் ஒரு நாள் இப்படி எடுக்க மாட்டோமான்னு ஆசைப்பட்ட காலங்கள் உண்டு. அவரோட கனவும் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது வந்து ஈழத்தில் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் கடைசி வரைக்கும். எங்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த கனவு அவர் ஆசைப்படியே நினைவானது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். போரை தாண்டின ஒரு கதை, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மக்களுக்கு சென்றடையக்கூடிய, மக்களால் ரசிக்கக்கூடிய, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் போர் பேக்ரவுண்டில் ஈழத்தில் உருவாகிற படம்ன்றது வந்து ரொம்ப சோகமாக ஏதோ நம்ம வந்து ஈழ சினிமாவை வாழ வைக்கிறதுக்காக அந்த படத்தை பார்க்கணுன்ற இடத்துல இல்லாமல், அது எல்லா படங்களையும் போல் அது ஒரு நீங்கள் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அந்த படங்களுக்கான தொடக்கம் நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் ஈழத்தில் பல முயற்சிகள், போர் நடந்துட்டு இருக்கும்போதே பல முயற்சிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. 1992 உறங்காத கண்மணிகள்னு ஒரு படம் வந்து VHS கேமராவில் எடுத்தாங்க. ஒரு போருக்குள்ள நாங்கள் இது வரைக்கும் பார்த்து ரசித்த ஹாலிவுட் சினிமாவை போல் ஒரு 2 போர்க்களத்தில் ரக்கி எடுக்க போகிற ஒரு போராளிகளுடைய பரபரப்பான கதையை வந்து 91, 92 வெறும் VHS கேமராவில் எடுத்தாங்க. ஒரு அற்புதமான படம். ஆனால் அப்போல்லாம் எங்களால் அதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பு இன்றைக்கு வந்து சாத்தியப்பட்டிருக்கு. இன்றைக்கு எங்களை கதைகளை சொல்கிறதுக்கான ஒரு களம் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் சூழலில் பயங்கரமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த வாய்ப்பை நாங்கள் இறுகப்பற்றி கொண்டு அந்த வெற்றியை நோக்கி நகர்வோம் என்று நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நடக்கும். ஆனால் பயங்கர கோவக்காரர். ஒரு நாளுமே நினைக்கல அண்ணா கூட சேர்ந்து நடிவேன், வந்தால் கூட அந்த வாய்ப்பு அடியே வேணாண்டா, விட்டுறா, ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பயங்கரமாக சரியான விஷயத்துக்கு ஒரு 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 கோவம். அவர் ஆள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் டெரராக தான் இருப்பார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டிஜே பானு மேம், ஸோ அவங்களோட எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்தது ஒரு 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 பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு நாள் தொடங்குறதுலேருந்து நாங்கள் முடிகிற வரைக்கும் என்றைக்காவது ஒரு நாள், எப்போவுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ராஜா சாரோடைய மியூசிக்கை கடந்து தான் நாங்கள் வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு ஞானி இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு வரமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஃபேன் நான் ராஜா சாரோட. ஸோ அவரை மீட் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த படத்தை நாங்கள் வெளியிடுறோம். தமிழ் சினிமாவுக்கு என்னோட ஃபேஸும் வந்து புதுசாக இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும், ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். ஸோ நல்ல படங்களை, நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாமே
மக்கள்கிட்ட ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதே மாதிரி அந்தோனி திரைப்படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இது ஸ்ரீலங்காவோட ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி குட்டி குட்டி பசங்கள் வந்து கூப்பிடுறதுக்கு ஒரு ஈடி இல்லாத அந்த குட்டி பசங்க வந்து இப்போ ஒரு சின்ன ஈடி அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு, பாத்ரூம் கொடுக்கறதுக்கு, நிறைய திங்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணி இந்த படத்தை வந்து பாருங்கள், தியேட்டருக்கு வாங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியும். போதும். நன்றி. இங்கே இருக்க பசங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, எங்களோட பசங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இது ரமணனை மாதிரி இன்னொரு ப்ரொடியூசர் ஒன்று சொன்னால் இந்த படம் ஜெயிக்கணும், இதுக்கு ஒரு வணிகம் உருவாக்கணும். இன்னொரு 5 வருஷத்தில் இலங்கையிலிருந்து, ஈழத்திலிருந்து தமிழ் கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன், எடிட்டர், நமக்கு சுரேஷன்றெல்லாம் கிடைச்சது. நம்ம எடிட்டர் சுரேஷன்லாம் அவன் பெரிய பெரிய படம்லாம் வேலை செஞ்சவன். இந்த பையன் அவனை படத்தின பாடலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுங்க. சாவடிச்சிட்டான். அவரோட ஒய்ஃபு ஃபோன் பண்ணி ஜனம் சொன்னேன், என் கணவரை வீட்டை விடுறீங்களான்ற கேட்குற அளவுக்கு வேலை வாங்கினாங்க. தேங்க்ஸ் பிரதர், இவங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. வரணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். நிறைய பேருக்கு இந்த ட்ரீம் இருக்கும். இந்த கொட்டுக்காளி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய மரியாதை கிடச்சிச்சு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே. வெளியில் எவ்வளோ பேருக்கு என்ன தெரியும்னு தெரில, ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுமே கொட்டுக்காளியில் பண்ணியிருக்கோன்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது எனக்கு. அந்த படம் பண்ணும்போது அது இவ்வளோ பெருசாக வரும், நம்ம ஒரு பெரிய படம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிலாம் நினச்சி பண்ணலை. ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. அதில் நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய இடத்துக்கு நாங்கள் போனோம். எங்களை வந்து வெளிநாடு வரைக்கும் தெரியுது அப்படிங்கிறது என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அதுக்கப்புறம் அடுத்தே இன்னொரு சர்ப்ரைஸ் மாதிரி தாய் கிழவியில் நீங்கள் இருக்கீங்கன்னு அப்போவே சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு தாய் கிழவியில் டைரக்டர் சிவா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது எங்கள் அம்மா இருந்தாங்க. நான் இப்போ இந்த இடத்துல இருக்கப்போ என் அம்மா இல்லை. நான் இந்த இடத்துக்கு வரணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ஆனால் அம்மா இப்போ இல்லை. எல்லாருக்கும் வணக்கம் சார். நானும் இது 2வது படம் தாய் கிழவியில், ஃபஸ்ட்டு படம் கொட்டுக்கால நானும் பண்ணியிருக்கேன். அண்ணன் எஸ்கேண்ணே ரொம்ப நன்றிண்ணே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு சூரியனை கூட தான் சிஸ்டராக நடிச்சிருந்தேன். இப்போ அடுத்து ராதிகா மேமுக்கு மருமகளாக பண்ணியிருக்கேன். நினைக்க முடியாத இடத்துல அது ஒரு வாய்ப்பு கிடச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணே எனக்கு. சிவாண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. இது எனக்கு தாய் கிழவியில் வந்து எனக்கு விக்கி அண்ணன் தான் கூப்பிட்டு உங்களுக்கு என் ஃப்ரெண்டு பண்ணுறாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி அண்ணன் தான் என்னை வந்து கூப்பிட்டு விட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தாய் கிழவிக்காக நானும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆடிஷன்லேருந்து போய்கிட்டே இருந்தோம். என் பையன் கொட்டுக்காளியில் நடிச்சிருந்தான். அது சூரியனோட தங்கச்சி பையனாக நடிச்சிருந்தான். அப்படி அவனுக்கும் அதே மாதிரி போய் அவனுக்கு சொல்லி கொடுத்து ஏதோ நானும் கொஞ்சம் நடிப்பை கற்றுக்கிட்டேன். அவன்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன் நான், என் பையன்கிட்ட இருந்து. அப்புறம் சிவானனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். எங்களையும் ஒரு இந்த இடத்துல ஹீரோயின் முன்னாடி எங்களை மேலே ஏற்றி நிற்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பீங்க. சரி ரைட்டு, டக்குன்னு விஷயத்துக்கு போயிடுவோம். புரியுது எனக்கு புரியுது, அதனால் டக்குன்னு போயிரு. அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு சன் ஆஃப் தாய் கிழவி, அண்ணன் செகண்ட் சன் ஆஃப் தாய் கிழவி, நான் 3rd சன் ஆஃப் தாய் கிழவி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பனுக்கு ஃபஸ்ட்டு நிவாஸ் மச்சி கலக்கிட்ட மச்சி, சூப்பர் மச்சி. ஏன்னா இன்றைக்கி விழாவின் நாயகன், இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அவருக்கு சூப்பர் மச்சி. இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப மகிழ்ச்சிகரமான, ரொம்ப எனக்கு தேவையான ஒரு மேடை. ஏன்னா இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கும், அதாவது வடிவேல் சார் சொல்லுவார், என்ன மனுஷன் இந்த மாதிரி இந்த இயக்குனர் வந்து என்ன மனுஷன் ஒன்றுமே புரியலை. பணிவோட மொத்த உருவம், பணிவுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும்ல, அது அவர் தான். அங்கே பார்த்துக்குங்க, அப்படியே பார்த்துக்குங்க, அவர் தான். அதாவது
அறிமுகமாகும்போது ஒரு பணிவில் இருந்தாப்புல, படப்பிடிப்பு போகும்போது இன்னும் பணிவாயிட்டாப்புல, பணிவு கூடிக்கிட்டே போகுது. இப்போ படம் ரிலீஸுக்கெல்லாம் என்ன எனக்கு நாளைக்கு சக்ஸஸ் ஆயிரும், அவார்டுக்கெல்லாம் போவாரா மாட்டாரான்னு தெரியல, அந்தளவுக்கு பணிவு. ரொம்ப சொல்லப்பட வேண்டிய கதைகளில், ரொம்ப முக்கியமான கதைகளில் நீங்கள் உள்ளே இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது வந்து இட் மீன்ஸ் ஸோ மச் டு மீ. அது பெரிய ஹோப்பும் கூட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கலை சார், தேங்க்யூ சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது ரொம்ப பெருசாக கொண்டு போகிறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எவ்ரி ஒன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்படி கேரக்டர் எடுத்து நடித்ததுக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். கலைஞர் அத்தனை பேர்த்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக பண்ணிருந்தீங்க. தாசன்யா ரொம்ப பிரமாதமாக பண்ணிருந்தீங்க. முத்துக்குமார் பங்காளி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. பாலா தம்பி, அன்பு தம்பி, ஏமா ஓடிகிறேன் நான், ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அன்பு தங்கச்சி, கொட்டிக்காளி டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக பண்ணீங்க. நீங்கள் என்ன நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல ஆர்டிஸ்ட் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான மேடையை தான் அந்த மேடையாக இருக்குன்னு நம்புகிறேன் நான். உங்களுக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அந்த டைரக்டர் டீம் அத்தனை பேருக்கும், கேமராமேன் டீம் அத்தனை பேர்த்துக்கு வாழ்த்துக்கள். ராதிகாவுக்கு வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கலையே நான் வருத்தப்பட்டிருக்கேன். இது ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் அவங்களுடைய டேலண்ட்க்கு. எத்தனை பேர் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தி நீங்கள் வந்து தமிழ் சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்தோ இல்லை இந்திய சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்தோ பார்த்தீங்கன்னா 1000 படம் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 100 படம் தான் பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்க படமாக இருக்கும். அந்த படத்தில், அந்த வரிசையில் இந்த படம் நிச்சயமாக வந்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு அனைத்து பெண்கள் சார்பாகவும் உங்களுக்கு. இந்த படத்தில் நிறைய நட்சத்திரங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சேரும். அது அந்த ஜெனுவினிட்டி தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணணும்னு தோணுது. அந்த ஜெனுவினிட்டி தான் உங்களோட பயணிக்கணும்னு தோணுது. நீங்கள் எடுத்தது தான். எனக்கு இப்படி டெக்னீஷியன்ஸ் வேணும்னாரு. ஓகே, காஸ்டிங் மட்டும் அவர் ஒரு காஸ்டிங் கொண்டு வந்திருந்தார். இல்லை இது வந்து நம்ம இப்படி பண்ணலாம், அப்போ தான் இன்னும் வைடராக ரீச் ஆகும் அப்படிங்கிறத வச்சு பண்ணது. அப்புறம் ஃபைனலாக யார் இந்த ரோலை பண்ண போகிறாங்கன்னா ராதிகா மேம் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனால் இந்த மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது மேம் இது இந்த படம் பார்த்த எல்லாரும் நாங்கள் சொல்கிறோம். பட் இந்த படம் பார்த்த இதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை தவிர இதை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஆள் கிடையாது மேம் இந்த ரோலை பண்ணுறதுக்கு. இதை நாங்கள் வந்து ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஹீரோலையோலாம் சொல்ல மேம், ஒரு ரசிகனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேம். உங்களுடைய அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா நடுவில் என்னாச்சுன்னா அவங்களுக்கு நீ ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெயின் குறையும்னு சொன்னாங்க. அதனால மேம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு. பட் நடிச்சிட்டு இருக்க எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். நீங்கள் அவங்க டேட்டை இப்போ 10 நாள் விட்டிங்கன்னா திரும்ப எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன், கலை ப்ரோ எதுவுமே பேசாதீங்க மேம்கிட்ட, காலில் படார்னு விழுந்துருங்க, வேறு வழியே கிடையாது, இதை மிஸ் பண்ணுன்னா நமக்கு கிடைக்காது, நீங்கள் மேம்கிட்ட போய் சொல்லணும். அப்புறம் மேம்கிட்ட எக்ஸ்பிளைன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. மேம் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்க போர்ஷன் மட்டும் அப்புறமா எடுத்துக்கிறோம், அதில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, மற்றதெல்லாம் எல்லாரோடையும் எடுத்து முடிச்சிடறோன்னு சொல்லி ஒரே ஸ்கெடியூலில் எடுத்து முடித்தோம். அப்படி பண்ணாதான் இது பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த பக்கம் உட்காந்து படம் நல்லா வந்திருக்குன்றதுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கேல்குலேஷனுக்கு அது கரெக்டாக வந்து சேரணும், அந்த டேஸ்க்குள்ளே முடிக்கணுன்ற நிறையா ப்ரெஷர் இருந்தது. பட் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் எல்லாருடைய சப்போர்ட்லேயும் சிவா வந்து என்ன டேட்டில் படம் முடிக்கிறேன்னு சொன்னாரோ அந்த டேட்டில் படத்தை முடித்தார். அதுக்கு காரணமாக இருந்த சிவகுமார் முருகேசன் அவரும் அவருடைய டீம் எல்லாருக்கும், அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைனர் அவருடைய டீமுக்கு எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அண்ட் கேமராமேனோட டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் எல்லாரும் டே நைட் எப்படி வேலை பார்த்தீங்கன்றது தெரியும், அதனால தான் இது சாத்தியமாச்சு. ஃபஸ்ட்டு படம் அந்த கிளி என்னோடது, என் டைலாக் நான் சொல்ல போகும்போது இல்லைம்மா நீ சாதாரணமாக சொல்லுன்னு சொன்னார். ஒன்று நான் டைலாக் பேசுவேன், இல்லைன்னா கை தூக்குவேன், இது 2 கலந்து என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்ன இந்த நடிகை இன்னைக்கு தாய் கிழவியாக, அவர் தாயாரை அவங்க மாதிரி நிறைய இருக்கணும்னு நினச்சேன். அவங்க பேர் கருத்தம்மா, அவங்க மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். அவர் ஸ்டில்லு பார்த்தாரு. கடைசியாக எங்கள் அம்மா இறந்தப்ப அவர் வந்தார், வந்து இந்த ஸ்டில்லை பார்த்து அப்படி அழுதார். நீயாடி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் தினம் அவர் கூட சொல்வேன், ஏன் சார் என்ன நடிக்க வைக்கிறீங்க, போர் சார் இதெல்லாம் அப்படிம்பேன். யார் சார் என் மூஞ்செல்லாம் பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் கேட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அவர் இன்றைக்கி இந்த படம், ஐ ஹோப் கடவுள்கிட்ட அவர் நல்லா வந்து இந்த படத்தை பார்ப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவும் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்னை இவ்வளோ தூரம் ஒரு நடிகையாக்குன என் தாயார். எனக்கெல்லாம் ஆம்பிஷனே கிடையாதுங்க. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என் மதர் இதை பார்க்கலைங்கிற ஒரு வருத்தம்
எனக்கு இருக்குது. பட் அவங்களுடைய blessings தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம். நீங்கள் எவ்வளோ ஹீரோயின்ஸ் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க வயசை பற்றி பேசுகிறாங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இட்ஸ் ஓகே. என் ஏஜ் சொன்னால் என்ன பெரிய ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இட் இஸ் மை மைண்ட். தட் ஹாஸ் டு பி இன்டாக்ட். அப்படி பார்க்கும்போது இந்த வயசில் ஹீரோயின்னா இன்னைக்கு கலையரசி அப்படிங்கிற அந்த பேர் போட போகும்போது எனக்கு எவ்வளோ பெருமை என்றால், டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் கலையரசி. அவர் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்கலன்னு என் கணவர் என்கிட்ட சொன்னார். எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காரு, நீ உனக்கு கொடுத்துருக்காரு அந்த பட்டத்தை, நீ வந்து போடு அப்படின்னு சொன்னார். எனக்கு எப்பவுமே இந்த டைட்டில் முன்னாடி இதெல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதில் ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தால் கூட இன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக அவர் கொடுத்த பட்டம் கலையரசின்னு போகும்போது ஸோ இவங்களுடைய blessings எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் முக்கியமாக நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள். நான் வந்து ஃபீமேல் எம்.ஆர். ராதாவை தான் நடிச்சிருக்கேன். கரெக்டாக அவர் மாதிரி இருக்கிற அந்த ஷார்ட் அதுதான்.